நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அளிக்கிறோம். இன்றைய தியான பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்கள் மற்றும் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனங்கள். தியான வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 17:14. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முழுமையான பூரணமான வெற்றியுள்ள ஒரு ஜீவியம் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சோதனைகளை சந்தித்தவைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை கடந்த நாளிலே தியானித்தோம். அதிலே முதலாவதாக பாவத்தை நாம் மேற்கொண்டு வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். தொடர்ந்து இந்த நாளிலே நாம் பார்ப்போம் என்றால், பாவத்திலே ஜெயம் பெற்ற நாம் அநேக நேரங்களிலே உபாயத்தந்திரங்கள், அதாவது பிசாசின் உபாயத்தந்திரங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? சிக்கி தவிக்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே பிசாசின் பேரிலேயும் உலகத்தின் பேரிலேயும் நாம் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் பிசாசின் தந்திரங்களை அறிந்தவர்களாய் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுத்தப்பட்டு சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் அவனுக்கு எதிர்த்து நின்று அவனை ஜெயிக்க வேண்டும். இதைத்தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் 10 முதல் 17 வசனங்களில். அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தரில் பலப்படுவது என்பது என்ன? கர்த்தரில் பலப்படுத்தப்படுவது என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உபதேச சத்தியங்களில், இல்லை என்றால் ஆண்டவருடைய சத்திய வசனங்களில், அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் நமது வசனங்களை நமக்கு சொந்தமாக்கி அவருக்குள்ளாக நாம் பலப்படுத்தி உறுதிப்படுத்தி கொள்வதையும், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுத்தப்படுவது என்பது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில் நம்மை பலப்படுத்தி கொள்வதையும் குறிக்கிறது. யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற பொழுது 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லுகிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்பதாக கூறுகிறார். தேவனுக்கு எல்லா காரியங்களிலும் நாம் கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அத்தோடு அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுவது போல தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து விழித்திருந்து விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதாக பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசமாயிருந்த பின்பு பிசாசானவன் அவருக்கு கொண்டு வந்த சோதனைகளை தேவ வசனங்களின் மூலமாக ஜெயித்தார் என்பதை நீங்கள் நானும் அறிவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் இருக்கின்ற புத்திசாலி, தந்திரசாலி. ஆண்டவருடைய வசனத்தை கொண்டே நம்மிடத்திலே வந்து வசனத்தின் மூலமாகவே நம்மை வீழ்த்துவதற்கு அவன் பார்ப்பான். ஆண்டவரிடத்திலே அதைத்தான் அவன் செய்தான். ஆதி பெற்றோரிடத்திலே அவன் அதைத்தான் செய்ய முற்பட்டான். அவர்கள் விழுந்து போனார்கள். அவர்கள் ஆதி பெற்றோரிடத்திலே வந்து அவன் கேட்கிறான், தேவன் சொன்னதுண்டோ? அப்படி என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதோ என்பதாக அவன் கேட்கிறான். ஆம், தேவன் சொல்லியிருக்கிறார் என்று சொன்ன உடனே அதை அவன் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி மக்களை மனதை அவன் குருடாக்கி அவர்களை என்ன செய்கிறான்? விழத்தள்ளுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேத வசனத்தினாலே சோதிக்க வருவான். இதெல்லாம் சரிதானே, இது சரிதானே என்றதிலே நமக்கு பிரியமாக இருக்கிற நம்முடைய செவிகளுக்கும் நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய மனதுக்கும் நம்முடைய வாழ்க்கையின் இன்பங்களுக்கும் இதமாய் காணப்படுகிறவர்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டு இவைகளெல்லாம் செய்யவில்லையா, இவர்களெல்லாம் செய்யவில்லையா என்பதாக அவன் கோடிட்டு காட்டுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவனை மேற்கொள்வதற்கு நாம் ஆண்டவருடைய வசன வாழ்வு வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். கள்ள உபதேசங்களுக்கு விலகி நிற்க வேண்டும். நூதன உபதேசங்களுக்கு விலகி நிற்க வேண்டும். இது தேவனுடைய வார்த்தை தானா, தேவனுடைய பிள்ளை தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார்களா என்பதை நாம் பகுத்தறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லாத பட்சத்திலே நாம் விழுந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய ஊழியர்கள் என்று சொல்லி தங்களை அறிமுகப்படுத்தி நவீன உபதேசங்களை சொல்லுகிற, ஒருவேளை கள்ள உபதேசங்களை கொடுக்கிற, இன்றைக்கு செழிப்பு உபதேசங்கள் என்று சொல்லி
ஒருவேளை சோம்பேறிகளாக்குகிற பல காரியங்கள், நூதன உபதேசங்கள், இவைகளுக்கு நீங்களும் நானும் விலகி இருக்க வேண்டும். ஆம், ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய இதயத்திலே எழுதப்படுகின்ற பொழுது மாத்திரமே இது சாத்தியமாகும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். அவர் சொல்லுகிறபடி நாம் செய்ய வேண்டும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை மேற்கொண்டார், வெற்றி சிறந்தார். சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தார் என்பதை விசுவாசிப்பதின் மூலமாகவும், அதைத்தான் கொலோசையர் 2:15 குறிப்பிடுகிறது, அவருடைய நாமத்தின் மூலமாகவும் மார்க் 16:17 சொல்லுகிறது. லூக்கா 10:17 அதை வெளிப்படுத்துகிறது. பிலிப்பியர் 2:10-11 அதை நாம் பார்க்கிறோம். ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிசாசை நாம் ஆண்டவரை விசுவாசிப்பதன் மூலமாகவும் அவருடைய நாமத்தின் மூலமாகவும் நாம் என்ன செய்வோம்? ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும், வெளிப்படுத்தல் 12:11 அதை பார்க்கிறோம், அவனை ஜெயிக்க முடியும். இவைகள் என்னிடத்திலே உண்டா? பிசாசை ஜெயிக்கக்கூடிய இந்த ஆயுதங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே. என் ஆண்டவருடைய நாமம். கோலியாத் அதைத்தானே, கோலியாத் இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை அவன் தூசிக்கிறான். தாவீது சொல்லுகிறான், நீ தூசித்த அந்த ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். அவருடைய நாமம் வல்லமையுடையது, அவருடைய நாமம் விடுவிக்கக்கூடியது, அவருடைய நாமம் வாழ்விக்கக்கூடியது, அவருடைய நாமம் நம்மை வழிநடத்தக்கூடியது. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளையாய் நீ இருக்கிறாயா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்கிறவனாய் நீ இருக்கிறாயா? சாட்சியின் வசனத்தினால் உன் வாழ்க்கை சாட்சியாக இருக்கிறதா? என்னுடைய ஆண்டவருடைய வசனமே அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சாட்சியின் வசனம் உன்னுடைய வாழ்க்கையிலே இருந்து நீ ஆண்டவருடைய சாட்சியாக நீ உன்னை காண்பிக்கிறாயா? அவனை ஜெயிப்பதற்குரிய வழி அதுதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்ததாக நான் பார்ப்போம் என்றால், உலகம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை இது. அவர் இந்த உலகத்திலே வந்தார், உலகத்தின் மக்களுக்காக நன்மை செய்கிறவர்களாய் அவர் பாடுபட்டார், தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஆனால் அவர் இந்த உலகத்தானாக அல்ல, இந்த உலகத்தோடு ஒட்டி கொண்டவராக அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கொண்ட பொழுது நீங்கள் அவரும் நானும் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை குறித்து சொன்னார். என்ன சொன்னார்? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33. உலகத்தில் இருக்கிறோம், அந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். உலகத்திற்குள்ளாக நாம் சென்று விடக்கூடாது. நாம் உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் நமக்குள்ளாக உலகம் வந்து விடக்கூடாது. இந்த உலகத்தின் அதிபதி மிகவும் தந்திரசாலி. அவன் பலவிதமான நூதனமான காரியங்களை காட்டி நம்மை உலகத்திற்குள்ளாக இழுத்துச் செல்லக்கூடியவனாக இருக்கிறான். தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு, தேவனுடைய உறவை விட்டு நம்மை துண்டிக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தன்னுடையது என்று உரிமை பாராட்டக்கூடிய எந்த ஒரு காரியமும் உங்களிலோ என்னிலோ இருக்கக்கூடாது. உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் உலக அதிபதியின் காரியங்கள் யாதொன்றும் என்னிடத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கின்ற பட்சத்திலே அவன் அது தனக்கு சொந்தமாக்குவதற்காக வந்து நம்மை சூறையாடி விடுவான். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உலகத்தின் அதிபதியினுடைய காரியங்கள் என்ன? அதைத்தான் அந்த 1 யோவானிலே நாம் பார்க்கிறோம். 2வது அதிகாரத்திலே 11-17 நாம் பார்க்கின்ற பொழுது, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். இவைகள் என்னிலே இருக்கின்ற பொழுது ஈஸியாக சாத்தான் வந்து என்னிலே தங்கி தாபரிக்க நான் இடம் கொடுத்து விடுகிறேன். கண்களின் இச்சை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்கள் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உங்களுடைய ஆத்துமா வாழ்வதற்கு அது உதவியாக இருக்க வேண்டுமே ஒழிய வீழ்வதற்கு உதவியாக இருக்கக்கூடாது. என்னுடைய கண்கள் விரும்புகிறதையெல்லாம் நான் நாடுவதல்ல. சிம்சோனை பார்க்கிறோம், தன்னுடைய கண்கள் விரும்பியதை அவன் நாடினான். தன்னுடைய கண்களுக்கு அவன் அடிமைப்பட்டு கிடந்தான். தனக்கு கீழாக கண்களை அடிமைப்படுத்த வேண்டிய அவன் கண்களுக்கு கீழாக தன்னை அடிமைப்படுத்தினான். இன்று என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது?
இவள் என்னுடைய கண்களுக்கு பிரீதியாக இருக்கிறாள், எனக்கு மனதுக்கு உகந்தவளாக இருக்கிறாள். ஆதி பெற்றோர் அப்படித்தானே விழுந்தார்கள். பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது என்று சொல்லித்தானே விழுந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் கண்களை நீ திருப்திப்படுத்தாதே. கண்களை உண்டாக்கின கர்த்தரை நீ திருப்திப்படுத்தி அவரோடு உள்ள ஐக்கியத்திலே நீ உன்னை ஒப்புக்கொடு. ஆம், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அடுத்தவன் வாழ்வது போல வாழ வேண்டும் என்கின்றதான ஒரு பெருமை. அவர்களிடத்தில் ஒரு கார் இருந்தால் என்னிடத்தில் 2 கார் இருக்க வேண்டும். அவர்களுக்கு 4 வீடுகள் இருந்தால் எனக்கு 6 வீடுகள் இருக்க வேண்டும். அவர்கள் அதை செய்கிறார்கள் என்றால் நான் அதைவிட மேலாக செய்ய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதத்தின் அடிப்படையிலே வாழுங்கள். இல்லாததை தேடி அவைகளுக்காக நீங்கள் இஎம்ஐ செலுத்தாதீர்கள், கந்துவட்டி வாங்காதீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை சமாதானமாய், குட்டி பரலோகமாய், உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடாதீர்கள். ஜீவனத்தின் பெருமை விழுந்து போகிற ஒரு காரியம். ஜீவனத்தின் பெருமை. ஒரு உசியாவை குறித்து பார்க்கிறோம். தேவனாலே பயன்படுத்தப்பட்டவன், ஆனால் மன மேட்டிமை கொண்டு அவன் ஆலயத்திற்குள்ளாக செல்லுகிறான். விளைவு, அவன் குஷ்டரோகியாய் வருகிறான். மக்கள், ஆலயம் இருந்தது, ஆராதனை இருந்தது, வசனம் இருந்தது, ஆனால் தேவனுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு ஆலயத்திற்கு சென்று வந்தார்கள். என்று அவன் மரணம் அடைகிறானோ அன்று தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் ஆலயத்திலே இறங்கி வருகிறது. ஆம், உன்னுடைய வாழ்க்கையிலே பெருமை, அந்த ஜீவனத்தின் பெருமை இருக்கும் என்றால் நீ தேவனுடைய மகத்துவத்தை காண முடியாது, அந்த மகத்துவத்தை நீ விளங்கச் செய்யவும் முடியாது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று கூறப்பட்டிருக்கிறதே. ஆகையினாலே அவைகளை நாம் நாடி தேடுகிறவர்களாக நாம் இருப்போம். மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அளித்தால் பிழைப்பீர்கள் என்பதாக சொல்லுகிறார். நம்மை ஒப்புக் கொடுப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் சரீரத்தின் செய்கைகள் அழிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவனுடையவர்களாய் எங்களை காத்துக்கொள்ளும்படி மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.